வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாமாங்க? பாண்டியன் அவரோட ஆஸ்தான சேர விட்டு பக்கத்து சோஃபால உட்கார்ந்திருக்க அப்பான்னு கூப்பிடுறாங்க அரசி. என்னடி அப்பா? இப்பதான் அப்பான்னு ஞாபகம் வருதா? நெஞ்சில கத்திய சொருவினிய அப்பெல்லாம் தெரியலையா? அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை போதும் போதுங்கிற அளவுக்கு அவளை திட்டியாச்சு. விடுங்க அத்தைன்னு மீனா சொல்ல, ஏய் என்னடி நீயாடி அவளுக்கு அம்மா? 10 மாசம் சுமந்து பெத்தவன் நான்டி. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அப்பான்னு மறுபடியும் கூப்பிடுறாங்க அரசி. அரசி மெல்ல எழுந்து வந்து பாண்டியன் பக்கத்துல முட்டி போட்டு மறுபடியும் அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்பா, நான் பண்ணுனது தப்புதான்ப்பா. பெரிய தப்புதான், மன்னிக்கவே முடியாத பெரிய தப்புதான்ப்பா. அப்பா, என்ன கொன்னு கூட போட்டுருங்கப்பா. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ப்ளீஸ்பான்னு அரசி அழுதுட்டு இருக்க முகத்தை வேற பக்கமே திருப்பி வச்சிட்டு இருக்க பாண்டியன் லைட்டா ஒரு அசைவு கொடுக்கறாரு. அவரு ரொம்ப நாளா என்கிட்ட பேச ட்ரை பண்ணாருன்னு அரசி சொல்ல, ஏய் என்னடி அவரு பெரிய அவரு மண்ணாங்கட்டி அப்படின்னு கோமதி அரசியோட முதுகுல அடிக்கிறாங்க. நான் பேச்சே கொடுக்காம தான்ப்பா இருந்தேன் அப்படின்னு அரசி சொல்ல, ஏன் அரசி எங்ககிட்ட சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு செந்தில் கேட்க, அதானே அவன் பேச முயற்சி பண்றான்னு சொல்லி இருந்தா அவன் கைய கால உடைச்சு போட்டிருப்போம் இல்லங்கிறாரு சரவணன். அண்ணே தப்புதான்னே, நான் ஆரம்பத்திலேயே வீட்டுல சொல்லாதது ஏன் தப்புதான் அப்படின்னு சொல்லி அரசி அழ, அரசி புத்திசாலி பொண்ணுதானே அரசி, நீ எப்படி அவங்கிட்ட பேசின பழகின அப்படின்னு கதிர் கேட்க, எழுந்திருக்கிற அரசி, அண்ணே ரொம்ப வருஷமா 2 குடும்பமும் பிரிஞ்சிருக்கு. உங்க அம்மாச்சி எப்பவுமே உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா கூட அவங்க அம்மாவையும் அண்ணனையும் நினைச்சு கவலைப்படுவாங்க, பேசணும்னு நினைப்பாங்க. அதனால நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 குடும்பமும் சேர்ந்துரும்னு சொன்னாரு. அதான் நான் பழகுனேன்னு சொல்லிட்டு அரசி அழறாங்க. ஏய் கூறுகிட்டவளே, முட்டாளாடி நீ. நீ என்ன பெரிய தியாகியாடி? ஏய் உன் வாழ்க்கையவே பணைய வச்சு 2 குடும்பத்தையும் சேர்க்கறதுக்கு, ஏய் 30 வருஷம்டி. 30 வருஷமா என் அண்ணன்கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசாம இருக்கேன். என்ன நான் செத்தா போயிட்டேன்? இல்ல இல்ல, ஏய் நான் உசுரோட தானேடி இருக்கேன். எங்க அம்மா உசுரோட தானே இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு மேலே இருக்க முடியாதா எங்களால அப்படின்னு கோமதி அரசிய தன் பக்கமா திருப்பி கத்துறாங்க. அரசிமா, உன் அம்மா கல்யாணத்துல வந்த விரிசல் ராஜி கதிர் கல்யாணத்தால அதிகமா தானே ஆச்சு. நீயும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படிமா அந்த விரிசல் ஒன்னாகும்? இன்னும் பெருசா தானேமா ஆகும். உன்னை ஏமாத்ததுக்காகவே அவன் அப்படி சொல்லியிருக்காமா? இத கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேணாமான்னு நிதானமா கேக்குறாரு பழனிவேல். எப்படி எப்படி யோசிப்பா இவ? காதல் இவ கண்ணை மறைச்சிருச்சு. பாவி பாவி பாவின்னு மறுபடியும் கோமதி அரசிய அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தை விடுங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, அத்தை விடுங்கத்தன்னு அவங்கள இழுத்து பிடிக்கிறாங்க மயிலு. விடுடி என்னையன்னு திமிரிட்டு இருக்காங்க கோமதி. இங்க பாரு, இவளை கொன்னு போட்டுடலாம் போல இருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு ஆத்திரம் வருதுடி எனக்கு அப்படின்னு கோமதி குதிச்சிட்டு இருக்க. அப்பா, இனிமே அவர் கூட பேச மாட்டேன்ப்பா, பழக மாட்டேன். இனிமே நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்ட மாட்டேன்ப்பா. அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுற அரசி மறுபடியும் மண்டி போட்டு, அப்பா என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ்பா, தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு அரசி அழுது கெஞ்சிட்டு இருக்க. பாண்டியன் அதே போஸ்லயே உட்கார்ந்துருக்காரு. பண்ணின வேலைக்கு எப்படி உன்னால மன்னிப்பு கேட்க முடியுது? கடைசி புள்ள பொம்பளை புள்ளன்னு செல்லம் கொடுத்து கொடுத்து பாராட்டி சீராட்டி வளர்த்ததுக்கு நீ செஞ்ச கைமாறாடி இது. இங்க பாரு, இதுக்கு பதிலா நீ எங்க தலையில கல்லு தூக்கி போட்டு கொன்னு இருக்கலாம்டி. போதும்டி, உன்னை நம்பினதெல்லாம் போதும்டி. போதும் போதும்னு மயிலோட தோல்ல இடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க கோமதி. ஐயோ ஐயோ, என் குடும்பத்தை நீ சீரழிச்சதெல்லாம் போதும்டி. இத பாரு இத பாரு, இனிமே நீ இந்த வாசப்படியவே தாண்டக்கூடாது. காலேஜுக்கெல்லாம் போகவே கூடாது. வேற எங்கேயுமே போக வேணாண்டி. நாங்க சொல்றது கேட்டு இனிமே எங்க கண் பார்வையிலேயே இருக்கணும்டி. சொல்லிட்டேன், அவ்வளவுதாண்டி அப்படின்னு கோமதி வெறியோட முந்தானிய தூக்கி மேல போட, அத்தை சொல் பேச்சு கேட்கணும்னு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா காலேஜுக்கு போக கூடாதுன்னு சொல்ல வேணாம் அத்தை. நீங்க தானே பொண்ணுங்களுக்கு படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம்னு சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஏய் படிப்பு முக்கியம் இல்லன்னு தானேடி இவளே நினைக்கிறா. ஊர் சுத்துறா, சினிமா தியேட்டருக்கெல்லாம் போறாளே இவ. இத பாரு, வேண்டவே வேண்டாம், இவ எங்கேயுமே போகவே வேண்டாம் அப்படின்னு கோமதி கத்த, அத்தை படிப்பெல்லாம் நிறுத்த வேண்டாம் அத்தை. சட்டுன்னு இப்பவே எல்லா முடிவையும் எடுக்க வேண்டாம் அத்தை அப்படின்னு ராஜு சொல்ல, ஏன் பொண்ணு வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. இத பாரு, ஒருத்தையும் வாய திறந்துடாதீங்க. ஏய் நல்லா கேட்டுக்கோடி, வாசப்படிய தாண்டறத பார்த்தேன் காலை உடைச்சிருவேன், புரியுதா அப்படின்னு கோமதி சொல்ல, எழுந்து அம்மா கிட்ட போற அரசி, அம்மா அம்மா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா அப்பாவை மட்டும் என்கிட்ட பேச சொல்லுமா
அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு அழற அரசி அடுத்து சப்போர்ட்டுக்காக சரவணனை பாக்குறாங்க. அண்ணே, அண்ணே, அண்ணே நான் பண்ணுனது தப்பு தானே, என்ன மன்னிச்சிரு, இனிமே தப்பே பண்ண மாட்டேன்னு, அண்ணே அப்பா கிட்ட சொல்லுன்னு அப்படின்னு அரசி சரவணன் கைய புடிச்சு கேக்க, சினிமா தியேட்டர் வாசல்ல உன்னை பார்த்தவேனா, நானே எப்படி நீ தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சரவணன் சொல்லிட, அடுத்து செந்திலோட கைய பிடிச்சிக்கிட்டு, அண்ணே, அண்ணே நீயாவது என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுன்னு, அண்ணே எனக்காக நீ அப்பா கிட்ட பேசுனே, ப்ளீஸ்ண்ணே, அண்ணே ப்ளீஸ் அப்படின்னு அரசி கெஞ்ச, மெதுவா அரசியோட கையில இருந்து தன்னோட கைய எடுத்துட்டு அமைதியா நிக்கிறாரு செந்தில். அடுத்து கதிர்கிட்ட வர அரசி, அண்ணே கதிர் அண்ணே, உனக்கும் என் மேல நம்பிக்கை இல்லையா அண்ணே, இனிமே தப்பே பண்ண மாட்டேனே அண்ணே, சாமி மேல சத்தியமா இனிமே தப்பு பண்ண மாட்டேனே அண்ணே, நீ என்ன மன்னிச்சிருனே அப்படின்னு அரசி கதிரோட கைய புடிச்சு வச்சுட்டாள். அழாத அழாத அப்படின்னு கண்ணு தண்ணிய தொடச்சு விடுறாரு கதிர். அண்ணே நீயாவது அப்பா கிட்ட சொல்லுனே அப்படின்னு அரசி கெஞ்ச, அப்பா அதுதான் அரசி இவ்ளோ சொல்றாள்ல, கொஞ்சம் பேசலாம்லப்பாங்கிறாரு கதிர். அந்த வீட்லயே இருக்க ஒரே நியாயமான கொஞ்சம் அறிவான மனுஷன் கதிர் தான். அப்பா அரசி கிட்ட பேசுங்கப்பா, இனிமே அவ தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு செந்திலும் சொல்ல, பாண்டியன் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. அரசி மறுபடியும் வந்து அவர்கிட்ட மண்டி போட்டு உட்கார்ந்து, என் மேல அம்பட்டு பாசம் வச்சிருந்தீய, என்ன ரொம்ப ரொம்ப நம்பினீய, ஆனா ஆனா நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அரசி தலையில அடிச்சுட்டு பாண்டியனோட முழங்கால்ல முட்டு கொடுத்து அழறாங்க. பாண்டியனோட ரைட் ஹேண்ட கையில எடுத்து வச்சுக்கிட்டு, அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கப்பா, உங்க கோபம் தீர என்ன அடிங்கப்பா, என்ன கொன்னு கூட போட்டுருங்க அப்பா அப்பா, ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துராதீங்கப்பா, அப்பா பேசுங்கப்பா, அப்பா அப்பா அப்படின்னு அரசி அழுதுகிட்டே இருக்க. பாண்டியன் அப்படியே கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. அப்பா பேசுங்கப்பா அப்படின்னு செந்திலும், அப்பா பேசுங்கப்பா, அப்பா பேசுங்கப்பா, ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சிட்டு, அப்பா பேசுங்கப்பா அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜு ஓடி வந்து தடுத்து, ஏய் அரசி என்ன பண்ற, அரசி சொன்னா கேளுங்கிறாங்க. அப்பா நான் பண்ணது தப்புதான், நான் பண்ணது பெரிய தப்புதான், தப்புதான் தப்புதான் அப்படின்னு ரொம்பவே அழ. மாமா அரசி நேத்து நைட்ல இருந்து சாப்பிடல தூங்கல அழுதுகிட்டே இருக்கா, அரசிக்கு ஏதாவது ஆயிட போகுது மாமா, அழ வேண்டான்னு தான் சொல்லுங்களேங்கிறாங்க மீனா. அத்தை நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. மாமா பேசுங்க மாமா, என்னதான் இருந்தாலும் அரசி உங்க பொண்ணு தானே, நீங்களே இவ கூட பேசாம இருக்கலாமா, ஆமா பேசுங்க மாமா அப்படின்னு ராஜியும் சொல்றாங்க. அப்பா அப்பா பேசுங்கப்பா பேசுங்கப்பா என் கூட ப்ளீஸ்பா அரசி கையெடுத்து கும்பிட்டுட்டு குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு வழியா தலைவர் இருக்கிற போஸ்ட்ல இருந்து மாறி லேசா கண்ணை அப்படியே அரசி மேல காட்டுறாரு. இதுவரையிலும் அழுதுட்டு இருந்த மயிலு கண்ணை தொடச்சிட்டு, அரசி நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, பேசுங்க பேசுங்க, நான் எப்படி பேசுவாங்க, நீ சத்தியம் பண்ணு, மாமா மேலேயும் அத்தை மேலேயும் சத்தியம் பண்ணு அப்படின்னு மயிலு சொல்ல, சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு பழனிவேல். சுகன்யா என்னதான் நடக்க போகுது பாக்கலான்னு பாத்துட்டு இருக்காங்க. மெதுவா எழுந்திருக்கிற அரசி பாண்டியன் தலைமையில கை வைக்கிறாங்க. சுகன்யா பதறி போய் பாத்துட்டு இருக்க. அப்பா உங்க மேல சத்தியம்பா, அவர் கூட பேசவோ பழகவோ மாட்டேன்பா, நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன், மறுபடியும் எனக்கு தெரியாம கூட ஒரு சின்ன தப்பு கூட பண்ண மாட்டேன்பா, நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறக்க மாட்டேன்பா, பா இந்த ஒரே ஒரு தடவை என்ன நம்புங்கப்பா அப்படிங்கிற அரசி கோமதி கிட்ட வந்து, அம்மா அம்மா உன் மேல சத்தியமான கோமதி தலையில கைய வைக்கிறாங்க. இனிமே அவரோட பேசவோ பழகவோ மாட்டேமா, நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்களோ அதை நான் கேக்குறேம்மா, என்ன நம்புமா அப்படிங்கிற அரசி அப்படியே மயக்கம் போட்டு விழறாங்க. அரசி அரசின்னு பதறி போய் மயிலும் மீனாவும் தாங்குறாங்க. ஏய் அரசி அரசின்னு பசங்களும் ஓடி வர கோமதியும் பதறி போய் பாக்குறாங்க. அப்பதான் பாண்டியன் இந்த பக்கம் திரும்பி பாக்குறாரு. அரை மயக்கத்துல இருக்க அரசிய அப்படியே சேர்ல உட்கார வைக்க மண்டி போட்டு, அரசிமா என்னம்மா இது என்னாச்சுன்னு பழனிவேல் கேக்குறாரு. உன் உடம்புக்கு என்னடா பண்ணுது, ஆஸ்பத்திரிக்கு போலாமா வா அப்படின்னு பழனிவேல் கூப்பிட, கொஞ்சம் மயக்கம் தெரிஞ்ச அரசி வேண்டான்ற மாதிரி தலையாட்டுறாங்க. பழனிவேலோட கையில எடுத்து வச்சுட்டு, மாமா அப்படின்னு அழ, என்னம்மா என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, மாமா மாமா நீங்களே என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு அரசி சொல்ல, நீ பண்ணின தப்ப நீ உணர்ந்துட்டல்ல, அதுவே போதும் தாயி, அழாதம்மா, உன்னை மன்னிக்க வேண்டியது உன்னோட அப்பாவும் அம்மாவும் தாமா அப்படின்னு பழனிவேல் சொல்ல, அரசி ஒருத்தரையா பாக்குறாங்க. சரவணன் அவங்க அம்மாவை தோல்ல சாய வச்சு நின்னுட்டு இருக்காரு. அப்பா அப்படின்னு அரசி அழுதுட்டு இருக்க, லேசா தலையசிச்சு இங்க வான்ற மாதிரி ஜாட காட்டுறாரு பாண்டியன். அடுத்து கைய நீட்டி வான்ற மாதிரி ஜாட காட்ட, அப்பா
அப்படின்னு கூப்பிட்டுட்டு அரசி தரையில விழுந்து தவழ்ந்துகிட்டே அவங்க அப்பாட்ட போறாங்க. அப்பா அப்பான்னு அரசி அழ அப்படியே அவங்க தலையில கை வைக்கிறாரு பாண்டியன். உடனே கோமதி ஐயோ 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 இப்ப அழுது என்னடி பிரயோஜனம் அப்படின்னு சீன ஆரம்பிக்க, அக்கா நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு கரெக்டா சொல்லிடுறாரு பழனிவேல். இல்லடா ஐயோ என்னால மனசே ஆறலடா மனசே ஆறலன்னு கோமதி அழுதுட்டு இருக்க. அக்கா கொஞ்சம் அமைதியா இரு சொன்னா கேளுன்ற மாதிரி ஜாட காட்டுறாரு பழனி. அப்பா சாரிப்பா அப்படின்னு அரசி அழ, அரசியோட முதுகுல தட்டி கொடுத்துட்டு பாண்டியனும் அழறாரு. மெதுவா அரசியோட முகத்தை நிமித்தி, அப்பா உனக்கு என்னப்பா குறை வச்சேன் சொல்லு. அப்பா உன்னை நல்லபடியா பாத்துக்கலையா? இல்ல நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தரலையா? நீ ஆசைப்பட்ட படிப்பெல்லாம் அப்பா படிக்க வச்சேன் இல்லப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா எல்லாமே செஞ்சீங்கப்பா எல்லாமே செஞ்சீங்கன்னு அரசி அழறாங்க. என்னப்பா அரசி இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச அப்பனால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க அரசி. அப்படி எல்லாம் இல்லப்பா அப்படின்னு அரசி அழுதுகிட்டே சொல்ல, உன் கல்யாண விஷயத்துல அப்பா அம்பட்டு கனவு கண்டு வச்சிருக்கேன்ப்பா. ஒரு நல்ல மாப்பிள்ளையா படிச்ச மாப்பிள்ளையா நல்ல வேலைக்கு போற மாப்பிள்ளையா உன்னைய அன்பா பாசமா பாத்துக்கிற மாப்பிள்ளையா தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சேம்மா. ஏம்மா தங்கமான மாப்பிள்ளையா பாக்கணும்னு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அவனை போய் என்னப்பா அரசி சொல்லு அப்படிங்கிற பாண்டியன் கண்ணை தொடச்சிட்டு, ஏன்பா உனக்கு தெரியாதா சொல்லு. அவங்க என்னைக்காவது நம்மள பத்தி நல்ல விதமா யோசிச்சிருக்காங்களா? இங்க பாருப்பா ஒரு நாள் ஒரு பொழுதாவது நம்மள நிம்மதியா இருக்க விட்டுருக்காங்களா சொல்லு. நம்மள பாக்குறப்பெல்லாம் வெட்டவா குத்தவான்னு தான் வந்து நிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்கவன போய் என்னப்பா அரசி அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கலக்கத்தோட பேசிட்டு இருக்க. தப்புதான்ப்பா தப்புதான் முகத்துல அடிச்சுட்டு அரசி அழறாங்க. அழுதுட்டு இருக்க அம்மாவோட கண்ணு தண்ணிய தொடச்சு விட்டுட்டு இருக்காரு சரவணன். ஏன்பா நீயும் பிறந்ததுல இருந்து அந்த வீட்டுல இருக்கவங்கள பாத்துக்கிட்டு தானே இருக்க. அவங்களோட குணம் என்னன்னு உனக்கு தெரியாதா? அதுலயும் அவன் கடஞ்செடுத்த பொறுக்கிப்பா அவன். ஏன்பா அரசி உன் அண்ணனை அவங்க எம்புட்டு அடி அடிச்சான் அதெல்லாம் மறந்துட்டியாப்பா நீ? பத்தா குறைக்கு உன் அண்ணிங்களை கடத்திட்டு போனான் அதையும் மறந்துட்டியா? இங்க பாருப்பா இப்ப கூட அவன் உங்ககிட்ட பழகுறது உங்ககிட்ட இருக்க அன்புல இல்ல நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக தான். இத கூட நீ எப்படிப்பா அரசி யோசிக்காம அவன் கூட பழகுன அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா நான் பண்ணுனது தப்புதான்ப்பா அப்படின்னு உன் வாழ்க்கைக்கு நீயே உல வச்சுக்க பாத்தியேப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க, நான் பண்ணுனது எல்லாமே தப்புதான் தப்புதான்ப்பான்னு தலையில அடிச்சுட்டு அழறாங்க அரசி. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்பட வச்சுட்டேன், உங்களை அசிங்கப்படுத்திட்டேன், என்னையெல்லாம் நீங்க உசுரோடவே விடக்கூடாதுப்பா. அப்பா அப்பா உங்க கையாலேயே என்னைய கொன்னு போட்டுருங்கப்பா என்ன கொன்னு போட்டுருங்கப்பான்னு பாண்டியனோட கையெடுத்து தன்னோட கழுத்துல வைக்கிறாங்க அரசி. அரசி அப்பா அரசி அப்படின்னு அரசியோட முகத்தை மடியில பையதுக்க வச்சு ஆறுதலா தட்டி கொடுக்கறாரு பாண்டியன். கோமதி தலையில அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்பா இத்தனை நாளா என் கூட பேசாதவரு பழகாதவரு இப்ப திடீர்னு வந்து பேசுறப்பவே பழகுறப்பவே நான் யோசிச்சிருக்கணும்ப்பா. யோசிக்காம விட்டுட்டேன்ப்பா. ஏன் தப்புதான்ப்பா. நான் புத்தி கெட்டு போய் பழகிட்டேன்ப்பா. அவங்க எல்லாரையும் நான் அசிங்கப்படுத்திட்டேன்னு மறுபடியும் தலையா அடிச்சுக்கிறாங்க அரசி. அரசி அப்படின்னு பாண்டியன் அரசியோட கைய பிடிச்சுக்கிறாரு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது ஆயிட போகுதுங்கிறாங்க மீனா. ஆகட்டும் நீ நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு அரசி சொல்ல, என்னம்மா இது அப்படின்னு புடிச்சுக்கிறாரு பாண்டியன். என்ன பேச்சு இது அப்படின்னு மீனாவும் மிரட்டுறாங்க. அப்பவாவது நீங்க எல்லாரும் நிம்மதியா இருப்பீங்க அப்படின்னு அரசி அழறாங்க. முட்டாள் மாதிரி பேசாத அரசி, முதல்ல அழுகைய நிறுத்து அப்படின்னு ராஜிய சொல்றாங்க. அரசி முதுகுல தட்டி கொடுக்கற பாண்டியன் எழுந்து நிக்க, கூடவே அரசியும் எழுந்து நிக்கிறாங்க. ஒரு இடத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் யாரும் இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நான் வர்ற வரைக்கும் வீட்லயே இருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா எங்கப்பா போறீங்க அப்படின்னு கதிர் கேட்க, வந்து சொல்றேன் அப்படிங்கிற பாண்டியன் வெளியே போக எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுதுங்க. அரசிய சோஃபால உட்கார வச்சு அப்படியே அவங்க தலையத்தனோட நெஞ்சில சாச்சிக்கிறாங்க மீனா. எல்லாரும் அப்படியே வந்து அரசிய சூழ்ந்து நிக்கிறாங்க. மீதி என்ன நடக்க போகுது, பாண்டியன் எங்க போறாருன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.